ஏதோ ஒரு தலைவனுக்கான பிறந்த நாள் விழாவாக நான் அதை கருதிடவில்லை. மாறாக ஒரு தத்துவத்திற்கான பிறந்த நாளாக, ஒரு தத்துவங்களினுடைய தொகுப்பிற்கு பிறந்த நாளாகத்தான் நான் கருதுகிறேன். உண்மையிலேயே இன்றைக்கு தியாகத்திற்கு பிறந்த நாள், பொது வாழ்வில் நேர்மைக்கு பிறந்த நாள், ஆட்சித்தரத்தில் எளிமைக்கு பிறந்த நாள், சமூகத்திற்கு நாட்டிற்கான அளப்பரிய அர்ப்பணிப்புக்கு பிறந்த நாள் என்ற அளவில் தான் நாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம், கொண்டாட வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு ஒரு 118 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஒரு மனிதனுக்கு, 45 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணுலகில் இருந்து மறைந்த ஒரு மனிதனுக்கு, ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டில் நம்முடைய தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், அவன் வெறும் தலைவராக நின்றிடவில்லை, மாறாக ஒரு மகத்தான மானுட மேம்பாட்டிற்கான தத்துவமாக அவன் நிலைத்து நின்றிருக்கிறான் என்பதுதான் அதன் பொருளாகும். அதனால்தான் அரைகடலை தாண்டி தொலைதூரம் சென்றாலும் தொலையாத இந்த தூய தலைவருடைய நினைவுகளை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு நியூ ஜெர்சி தமிழ் பேரவையினர் மிகச் சிறப்பாக இந்த பெருமை மிகுந்த தியாகத்தினுடைய திருவுருவமாக விளங்கக்கூடிய, நேர்மையுடைய நிகரற்ற அடையாளமாக, எளிமையின் எல்லையில்லா எடுத்துக்காட்டாக, அளப்பரிய பொது வாழ்வின் அர்ப்பணிப்புக்கு உரியவராக திகழக்கூடிய பெருந்தலைவர் காமராஜருக்கு இன்று பிறந்தது விழா நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். உளவார உங்களை நான் வாழ்த்துகிறேன். என்று அவருடைய வரலாற்றை உற்று நோக்கி பார்த்தால், மிகச்சரியாக ஒரு நியாயத்தோடு அவருடைய வரலாற்றை ஆய்வு செய்து பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் பிரமிப்பு ஏற்படும் என்பதுதான் உண்மை. கடந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் 1903 ஜூலை 15ஆம் நாள் அன்றைய திருநெல்வேலி மாவட்டம், இன்றைய விருதுநகர் மாவட்டம், அன்றைய விருதுபட்டி, இன்றைய விருதுநகர், இந்த ஊரிலே குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் இடையருக்கு ஒரே மகனாக பிறந்தவர் இந்த ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். நினைத்து பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கிறது. கல்வி அவ்வளவாக கற்கவில்லை, பெரிய பொருளாதார சமூக பின்புலம் இல்லை, இந்தி தெரியாது, ஆங்கிலத்தில் பெரிய புலமை இல்லை. இப்படி இருந்தும் இந்திய துணைக்கண்டத்திலே வலிமை வாய்ந்த வடகுலத்து தலைவர்கள் எல்லாம் தென் திசை நோக்கி இந்த மனிதனுடைய முடிவுக்காக காத்திருந்தார்கள் என்று சொன்னால், அதுதான் இந்த மகத்தான தலைவன் வெளிக்காட்டிய உயர்ந்த மானுட பண்பாடுகள். எனவேதான் அத்தகைய மகத்தான தலைவனை இன்றைக்கும் நாம் போற்றுகிறோம், பாராட்டுகிறோம், பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம். நினைத்து பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கிறது. இந்த மனிதன் அன்றைக்கு ஆங்கிலேயரை விரட்ட வேண்டும், இந்திய துணைக்கண்டத்தில் அடிமைப்படுத்தி நம் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற ஆங்கில சாம்ராஜ்யத்தை வீழ்த்திட வேண்டும் என்று ஆவேசத்தோடு புறப்பட்ட இளைஞர்களில் ஒருவராக பெருந்தலைவர் காமராஜர் திகழ்ந்திருக்கிறார். அன்றைக்கு இறந்தரும் மழையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதந்தரு 2 மாறி பழிவுகு வெளிவுற்றாலும், விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதல் மறக்கிறேனே என்று இந்த நாட்டை வேட்டைக்காராக்கிய வெள்ளை கும்பலை வீழ்த்த பாட்டையே வேட்டாக வீசிய பாவலன் பாரதி சொன்னதை போல, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அன்றைக்கு சிறை செல்வதற்கு கூட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தயாராக இருந்தனர். அவர்களில் ஒருவராகத்தான் இந்த விருதுபட்டியிலே பிறந்த நம்முடைய ஒப்பற்ற தலைவர் காமராஜர் விளங்கினார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர் போராடினார். விளைவு 3000 நாட்களுக்கு மேலாக, 9 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வெஞ்சிலையிலே வாடினார். இன்றைக்கு கூட சிறைக்கு செல்லுகின்ற பொழுது நெஞ்சு வலி என்று சொல்லி தங்களுடைய வீரத்தை காட்டுகின்ற, வெளியே வருவதற்கு வீரத்தை காட்டுகின்ற தலைவர்கள் மத்தியிலே 3000 நாட்களுக்கு மேலாக வெள்ளைக்காரனுடைய கொடிய சிறையிலே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வாடி நின்ற பெருமகனார் பெருந்தலைவர் காமராஜர். இப்படி அவருடைய வரலாற்றினுடைய தொடக்கம், இந்த தொடக்கத்தினுடைய ஒரு அம்சமாக, இதனுடைய ஒரு அம்சமாக, இந்த வரலாற்றினுடைய நீட்சியாக இவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவி இவரையே தேடி வருகிறது. 1954 எண்ணி பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கிறது.
1954 1963 வரை இவர் ஆட்சி நடத்தினார். இந்த கற்கால மனிதனுடைய ஆட்சிதான் தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சி என்று சொல்லக்கூடிய புகழ் மிகுந்த ஆட்சியை எல்லா தளங்களிலும் மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்த பெருமகனாக பெருந்தலைவர் காமராஜர் அன்றைக்கு ஆட்சி செலுத்தினார். அவருடைய ஆட்சி என்று நினைத்து பார்த்தாலே அதிலே முதலிலே வருவது இவர் கல்வி புரட்சிக்காக அந்த வித்திட்டாரே மகத்தான அந்த சாதனைகளினுடைய தொடக்கமாக அந்த தொடக்க பள்ளிகளிலே புரட்சியை ஏற்படுத்தினார் அல்லவா, அதைத்தான் நாம் முக்கியமாக குறிப்பிட வேண்டும். இன்றைக்கு இவர் 1954 முதல்வராக பொறுப்பு ஏற்ற போது தமிழகத்திலே அன்றைக்கு இருந்த ஓராசிரியர் பள்ளிகளினுடைய எண்ணிக்கை 1530. ஒரே ஆண்டில் 1955 அதை 2750 பள்ளிகளாக மாற்றி காண்பித்த பெருமை அந்த நிர்வாக ஆற்றல். எம்முடைய பிள்ளைகள், தமிழகத்து பிள்ளைகள் அறியாமை இருளில் மூழ்கக்கூடாது, அவர்கள் கற்க வேண்டும், கற்று உலகையே ஆள வேண்டும் என்று அன்றைக்கே எம்முடைய தமிழ் பிள்ளைகளுடைய கல்வி புரட்சிக்கு வித்திட்ட அந்த கர்ம வீரர் அத்தகைய பள்ளிகளை அவர் தொடங்கினார். 1 மைலுக்கு மிகாமல் ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு மிகாமல் நடுநிலை பள்ளி என்று நம்முடைய நாடெங்கும் தமிழ்நாடெங்கும் அவர்கள் பள்ளியை தொடங்கி வைத்தார். அவர் 1954 தொடங்கிய அந்த கல்வி புரட்சி 1963 அவர் முதல்வராக இன்று வெளியேறிய பொழுது தமிழகத்தில் அவர் தொடங்கிய அந்த பள்ளிகளினுடைய தொடக்க பள்ளிகளினுடைய எண்ணிக்கை 25,000க்கு மேலாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு கூட வரலாற்று ஆய்வாளர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களை நானே எண்ணி பார்க்கிறேன். நான் நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த பொழுது மிகச்சரியாக 2008 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சின்னக்கரசம்பாளையம் என்கின்ற அந்த கிராமத்திற்கு நான் ஆய்வுக்காக செல்லுகிறேன். வழக்கமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் வளர்ச்சி பணிகளை ஆய்வு செய்கிறார்கள். சாலைகள் சரியாக போடப்பட்டிருக்கிறதா, அரசு கட்டிடங்கள் ஊரக பகுதிகளிலே நகர்பகுதிகளிலே மிகச்சரியாக கட்டப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் ஆய்வு செய்வார்கள். அப்படியாக அன்றைக்கு பள்ளி சீரமைப்பு திட்டத்தின் கீழ் பழுதுபட்ட பள்ளி கட்டடங்களை சீரமைத்து புதுப்பிக்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அதனை ஆய்வு செய்வதற்காக சின்னக்கரசம்பாளையம் என்று நாமக்கல்லில் இருந்து 40 மைலுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய அந்த குக்கிராமத்திற்கு நான் செல்லுகிறேன். அப்படி செல்லுகிற பொழுது அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளி கட்டடத்திற்கு நுழைவதற்கு முன்பாக என்னுடைய கவனத்தை ஈர்த்தது ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டை நான் பார்க்கிறேன். அதிலே பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெயரை பார்த்தவுடன் என் உள்ளத்திலே உணர்ச்சி பிராபகம் எடுக்கிறது. எனக்கு ஒருவித உணர்ச்சி பெருமிதத்தால் அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயருக்கு உரியவர் யார் தெரியுமா? அவர்தான் வெள்ளையரை எதிர்த்து வெஞ்சரையில் 9 ஆண்டு காலம் ஆடிய பெருமகனார். அவர்தான் தமிழகத்தினுடைய முதல்வராக 9 ஆண்டு காலம் மிகச்சிறந்த நேரிய நிர்வாகத்தை அளித்த மனிதர். அவர்தான் எம்முடைய விவசாயிகள், எம்முடைய உழவர் பெருமக்கள் தான் இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு என்று அறிந்து உழவர்களினுடைய உயர்வுதான் என் உன்னத நாட்டினுடைய உயர்வு என்று அறிந்து ஆறுகள் ஓடிய இடங்களெல்லாம் அணைகளை எழுப்பிய பெருமகனார். அந்த பெருமகனார் தான் கன்னி தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு வித்திட்ட கர்ம வீரர் காமராஜர். அவர் திறந்து வைத்திருக்கிறார். எந்த காலகட்டத்தில் தெரியுமா? 28/10/1958 தமிழக முதலமைச்சராக இருந்த காலத்திலே அவர் அந்த பள்ளியை திறந்திருக்கிறார். நினைத்து பாருங்கள், நாடெங்கிலும் ஆயிரக்கணக்கிலே பள்ளிகள் தொடங்கப்பட்டது இவரால். இவரே குக்கிராமத்திற்கு சென்று இது போன்ற பள்ளிகளை எல்லாம் அவர் திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எம்முடைய தமிழ் சமூகம் கல்வி கற்க வேண்டும் என்பதில் இந்த கர்ம வீரர் கொண்டிருக்கக்கூடிய அந்த அசாத்திய பேரார்வம் இருக்கிறது அல்லவா, அது என்னை மெய்சில் இருக்க வைக்கிறது. அப்படியாக மிகப்பெரிய கல்வி புரட்சிக்கு அவர் வித்திட்டு இருக்கிறார் என்பதை நாம் யாரும் மறந்து விட முடியாது. ஒரு தலைமுறை முந்திய ஒரு தலைமுறை இன்றைக்கு கல்வியிலே தமிழ் தலைமுறை நிகரற்று விளங்குகிறது என்று உலகெங்கும் அவர்கள் சென்று பல்வேறு அறிவு தலங்களிலே அவர்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த காமராஜர் பெருமகனார் கொடுத்த கொடைதான் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அவர்
1957 கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் இந்த நாட்டிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புதுமையான, மாணவர்களுடைய மத்தியில் மகத்தான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான திட்டம். அந்த திட்டம் எம்முடைய ஏழை பிள்ளைகள் எப்படி பள்ளிக்கு வருவார்கள்? இந்த வறுமையும் வெறுமையும் இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் பள்ளிகளை நாம் திறந்து வைத்திருந்தால் வந்து விட மாட்டார்கள். அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள். எனவே பசியை போக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை இந்த பிள்ளைகளுக்காக, இந்த ஏழை பிள்ளைகளுக்காக இந்த ஏழை பாங்காளன் பெருந்தலைவர் காமராஜர் அவர் கொண்டு வந்தார். அப்பொழுது கொண்டு வந்த போது ஒரு நிலையிலே உயர் அலுவலர்கள் எல்லாம் அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், இந்த திட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்துவதற்கு நிதி பற்றாக்குறை தடையாக இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், எந்த நிதி பற்றாக்குறையும் தடையாக வந்து நின்றால் அந்த தடையை நான் உடைத்தெறிவேன். அப்படி நிதி இல்லை என்று சொன்னால் நான் தமிழகத்தினுடைய தெருக்களிலே மடியேந்தி பிச்சை எடுத்து எம்முடைய பிள்ளைகளுக்கு உணவிட்டு கல்வி கொடுப்பேன் என்று உறுதியாக சொன்ன உத்தம தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். அதற்கு பிறகு 1958 இவர் கொண்டு வந்த சீருடை திட்டம் இருக்கிறது அல்லவா, அது ஏழை எளிய மாணவர்கள், பணக்கார மாணவர்கள் எந்த சமூக பின்புலமும் எந்த பொருளாதார பின்புலமும் பள்ளிக்கு வருகிற பொழுது உடைத்தெறியப்பட வேண்டும், அங்கே சமத்துவம் நிலைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சீருடை திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். இதை பார்த்து பிரமித்து போன அன்றைய இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக விளங்கிய டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் குறிப்பிட்டார், தமிழகத்திலே கல்வியிலே புதுமையும் புரட்சியும் நடக்கிறது. அது எல்லா மாநிலத்தவரும் பின்பற்றக்கூடிய ஒரு ஒப்புயர்வற்ற அந்த புரட்சியை காமராஜர் செய்து கொண்டிருக்கிறார். மற்ற மாநிலங்கள் இந்த முன்மாதிரியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த கற்காத மனிதன் கல்வியிலே மிகச்சிறந்த சாதனையை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழக மாணவர்களினுடைய கல்வியில் அதீத அக்கறை கொண்டவர். ஒரு முறை மதுரை மாவட்டத்திலே அலங்காநல்லூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இவருடைய கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே ஒரு சிறுவன், ஒரு 10-12 வயது உள்ள ஒரு சிறுவன் மிகச் சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அந்த கூட்ட மேடைக்கு வந்து விடுகிறார். இவருடைய பேச்சை கேட்கிறார். மிக பிரமாதமாக இந்த சிறுவன் பேசுகிறார். அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் பேசுகிறார். பேசி மேடையிலிருந்து இறங்குகிறார். அங்கே சிறுவன் நிற்கிறார். அந்த சிறுவன் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்கிற பொழுது மதுரைக்கு நான் செல்ல வேண்டும் என்று அவருடைய ஊரை சொல்லுகிறான். அந்த சிறுவன் பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய வாகனத்தில் தன்னுடைய சீருந்திலே ஏற்றிக்கொள்ளுகிறார். ஏற்றிக்கொண்டு வந்து அவரிடத்திலே விசாரிக்கிறார், எங்கே படிக்கிறாய்? சொல்கிறான் சிறுவன். 10-12 வயது சிறுவன், பள்ளி சிறுவன், மிக அழகாக பேசியிருக்கிறான். எனவே இந்த சிறுவனுடைய சிந்தையெல்லாம் இந்த பெருந்தலைவர் நம்மை பாராட்டுவார், மிக அழகாக அவரை பற்றி பேசி இருக்கிறோம், மிக ஆழமாக ஆவேசமாக காங்கிரஸ் கட்சியினுடைய பெருமைகளை பேசி இருக்கிறோம். எனவே இந்த பெருந்தலைவர் நம்மை பாராட்டுவார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பெருந்தலைவர் அவரை திட்ட ஆரம்பித்தார், கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். நீ படிக்கிற வயது ஏன் கட்சி கூட்டங்களில் பேசுகிறாய்? இப்போது என்ன நாட்டிற்கு சுதந்திர போராட்டமா நடக்கிறது? சாதாரண தேர்தல், இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய காலத்தில் இப்படி நீ படிக்காமல் கட்சி கூட்டத்தில் பேசாதே. நீ ஒழுங்காக போய் படிப்பதை பார். படித்து உண்மையிலேயே பொது வாழ்க்கையில் அக்கறை இருக்குமையானால் படித்து நன்றாக படித்து கலெக்டராகி நாட்டிற்கு நீ சேவை செய்வதற்காக வா என்று சொல்லுகிறார். இந்த சிறுவன் வாயெடுத்து போயிட்டான். அவளுக்கு அதிர்ச்சி. பெருந்தலைவர் காமராஜர் நம்மை பாராட்டுவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். மாறாக கடிந்து கொள்கிறார். கடின வார்த்தைகளை பயன்படுத்த சொல்லுகிறார். கல்வியிலே கவனம் செலுத்த சொல்லுகிறார். கலெக்டராக சொல்லுகிறார். இவருடைய சிறுவனுடைய சிந்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்ம வீரர் காமராஜருடைய அந்த வார்த்தைகளை அப்படியே தாங்கி அவன் படிக்கிறான், நன்றாக படிக்கிறான். ஒரு நிலையில் மதுரையிலே அவன் படிக்கிறான், யாழவா கல்லூரியில் படிக்கிறான். அதற்கு பிறகு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே அவன் படிக்கிறான். அவன் தமிழ் இலக்கியம் படிக்கிறான். இளங்கலை, முதுகலை என்று படித்துவிட்டு தமிழ் இலக்கியம் படித்துவிட்டு அன்றைக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய IAS-க்கான தேவை அவன் சந்திக்கிறான். நண்பர்களே, அருமை தமிழர்களே, முதல் முறையாக ஒரு தமிழ் இலக்கியத்தை படித்து தமிழிலே எழுதி முதல் முறையாகவே வெற்றி பெற்று IAS ஆகிவிடுகிறார் அந்த மாணவன். அந்த மாணவனுடைய பெயர் R. பாலகிருஷ்ணன்.
அவர் ஒடிசா மாநிலத்தினுடைய IAS அதிகாரியாக அங்கே ஒதுக்கப்படுகிறார். இன்றைக்கு அவர் மிகச்சிறந்த ஒரு நேர்மையான நிர்வாக திறமை மிகுந்த ஒரு ஆட்சியாளராக அங்கே இருந்து சமீபத்தில் அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். எண்ணி பாருங்கள் காமராஜருடைய கருணை. நம்முடைய தமிழகத்து மாணவர்கள் அவர்கள் தன்னுடைய கட்சியிலே பேசுகிறார்கள் என்று சொன்னால் கூட அதையே தடுத்து நிறுத்தி ஒழுங்காக படித்து மேலேவா என்று சொல்லக்கூடிய அந்த நேர்மையான எண்ணம் பெருந்தலைவருக்கு இருக்கிறது என்பதற்காக இதை உதாரணமாக சொன்னேன். இத்தகைய பெருந்தலைவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் புரிந்து கொண்டார், இந்தியா lives in villages. India is a country of villages. The farmers are the backbone of this country என்பதை புரிந்து கொண்டார். இந்த நாட்டினுடைய அடிநாதமாக விளங்குபவர்கள் விவசாயிகள், உழவர் பெருமக்கள். வேளாண் குடி வெல்லும் குடியாக மாறக்கூடிய சூழல்தான் இந்தியா உன்னதம் பெறுகிறது, உயர்வு பெறுகிறது என்று இவர் நம்பினார். எனவே இந்த உழவர் மக்களினுடைய உயர்வை காண துடித்த இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அத்தனை அணைகளை அவர் கட்டினார். ஆறுகள் செல்லுகின்ற இடங்களெல்லாம் நீரை தேக்கி அணைகளை கட்டிய அரும்பெரும் தலைவராக அவர் விளங்கினார். வைகை அணையிலிருந்து சாத்தனூர் அணை வரை, கீழ்பவானி திட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி அணை வரை, மடம்புரா திட்டத்திலிருந்து மணிமுத்தாறு அணை திட்டம் வரை சொல்லிக்கொண்டே போகலாம். பட்டியலிட்டால் பட்டியல் பெரிதாக நீளும். அப்படிப்பட்ட அணைகளை கட்டி நீராதாரங்களை பெருக்கி பாசனங்களை மேம்படுத்தி உழவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தினால்தான் இந்த நாடு உயரும். அது மட்டுமல்ல, தமிழகம் உணவிலே அது தன்னிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் இப்படி பாசன பரப்பை பைந்தமிழ் நாட்டில் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஆவேசத்தோடு இந்த கர்வ வீரர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் செயல்பட்டார். உண்மையிலேயே உண்மையான வேளாண் புரட்சிக்கு வித்திட்ட பெருமகனாராக இவர் விளங்கினார் என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அது மட்டுமல்ல படித்திருக்கக்கூடிய இளைஞர்கள், பள்ளிக்கூடத்தை திறந்தாகிவிட்டது, கல்லூரிகளை திறந்தாகிவிட்டது. அங்கே படித்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். அன்றைக்கு நாங்கள் படிக்கக்கூடிய காலத்திலே இளைஞர்கள் வேதனையோடு ஒரு கவிதையை பாடுவார்கள். ஐயா, நாங்கள் நன்றாக படித்து விட்டோம், பட்டதாரியாகிவிட்டோம், எங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது, உலகத்தில் எங்கே என்ன கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டது, இங்கிலாந்திலே எங்கே இரும்பு கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியும், ஜெர்மனியிலே எங்கே நிலக்கரி கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவிலே எங்கே ஆப்பிள் கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியும், தென்னாப்பிரிக்காவிலே எங்கே வைரம் கிடைக்கிறது, எங்கே தங்கம் கிடைக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியாது, இந்திய நாட்டில் எங்களுக்கு எங்கே வேலை கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியாது என்று வேதனையோடு கழிவாடக்கூடிய இளைஞர்களை நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வேதனைக்குரிய இளைஞர்களாக என் தமிழகத்து இளைஞர்கள் மாறிவிடக் கூடாது என்பதற்காக பெருந்தலைவர் ஆலைகளை திறப்பதில் அதீத ஆர்வம் காட்டினார். நினைத்து பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கிறது. திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய திருவரம்பூரில் இருக்கக்கூடிய பெல், இந்த பாரத மிகுமின் ஆலை, அதிலிருந்து தொடங்கி பெரம்பூரிலே இருக்கக்கூடிய ரயில் பெட்டியை தயாரிக்கக்கூடிய ஆலை, அங்கே ஆவடியில் இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்க திட்டம், ஹிந்துஸ்தான் பிரிண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய கிண்டியிலே ஆலை, எண்ணூரிலே கடலூரிலே உர தொழிற்சாலை, நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல ஆங்காங்கே தொழிற்பேட்டைகளை உருவாக்கிய பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்கு உரியது. இப்படி அவருடைய வரலாற்று சாதனைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போனார் நேரம் போதாது என்பதுதான் உண்மை. இத்தனைக்கும் இவர் கற்றறியானவர், இத்தனைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு நிதி அங்கே குவிந்து கிடக்கவில்லை. இவர் 1954 அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு பட்ஜெட், அந்த வரவு செலவு கணக்கு திட்டம் இருக்கிறது அல்லவா, 50 கோடிக்கு கீழாகத்தான் இருந்தது. அவர் 1963 அவர் முதலமைச்சராக இருந்து கே பிளான் என்கின்ற அடிப்படையிலே வெளியே தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வருகிற பொழுது அது 130 கோடி ஒரு ஆண்டுக்கு அந்த வரவு செலவு திட்டம் பட்ஜெட்டாக இருந்தது. இந்த 120 கோடிக்குள்ளாகவே இவ்வளவு நுட்பங்களை, இவ்வளவு சாதனைகளை இந்த தலைவன் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அந்த தலைவனுடைய பெருமையாக இன்றும் நிலைத்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே இன்றைய தினம் தமிழர்களாகிய நாம் இந்த பெருமைக்குரிய பெருமகனாரை நினைத்து பார்க்கையில் அவருடைய மகத்தான தியாகத்தை, அவருடைய நிகரற்ற நேர்மையை, அவருடைய ஈடில்லாத எளிமையை, அவருடைய அளப்பரிய அர்ப்பணிப்பை நாம் நினைவு கூர்வோம். நினைத்து பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கிறது.
இந்த தலைவன் 9 ஆண்டு காலம் அவன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 1975 அக்டோபர் 2 காந்தியார் பிறந்த தினத்திலே இந்த தலைவன் பிற்பகலிலே மாரடைப்பால் மரணித்த பொழுது எல்லோரும் அதிர்ச்சியோடு ஓடினார்கள். அங்கே போய் 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இந்த பெருமகன் இருந்திருக்கிறாரே, இவர் எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வைத்திருப்பார் என்று இவருடைய பெட்டகத்தை திறந்து பார்த்தால் அதிர்ச்சியாகி போனார்கள் அவர்கள் என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, அந்த பெட்டகத்திலே 200 ரூபாயும் சில சில்லறை காசுகளும் 5-6 கதர் வேட்டி சட்டைகளும் தான் முதலமைச்சராக இந்த நாட்டில் 9 ஆண்டு காலம் இருந்த பெருமகனாருக்கு இருந்த சொத்துக்கள். எண்ணி பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் ஒரு கவுன்சிலருக்கு கூட எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்று கணக்கிட முடியாத இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த மனிதனுடைய எளிமையும் நேர்மையும் நிகழ்த்து இருக்கின்ற காரணத்தினாலே இவர்தான் இந்த அவதார அதிசய புருஷன் தான் தமிழர்களினுடைய முன்மாதிரியாக இருக்கிறார் என்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் தேவை இந்த மகத்தான தலைவன் கொண்டிருக்கக்கூடிய இந்த தத்துவ கொள்கை இருக்கிறது அல்லவா, அதுதான் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பாடம் புகட்டிய பள்ளி அறையிலே பாடம் புகட்டியவனை தூக்கி எறிந்து விட்டு வெள்ளித்திரையிலே வேடம் கட்டியவர்களுடைய வார்த்தைகளை வேதவாக்காக எடுத்துக் கொள்ளக்கூடிய என் தமிழ் சமூகம் மாற வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த சொல்லைத்தான் மீண்டும் சொல்லுகிறேன். இந்த தலைவனுடைய பிறந்த நாளில் நம்முடைய தலைமுறைக்கு அது தமிழகமாக இருந்தாலும் சரி, வெளியே இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தலைமுறைக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த ஒப்பற்ற தலைவருடைய நேர்மை, எளிமை, அர்ப்பணிப்பு, தியாகத்தை சொல்லிக் கொடுப்போம். அவர்கள் ஒரு புதிய நேர்மை தமிழ் சமூகத்தை உருவாக்குவார்கள். நேர்மை தமிழ் சமூகத்தை உருவாக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு நேர்மை நிர்வாகம் மிகச் சாதாரணமாக உருவாகும். அத்தகைய நேர்மை நிர்வாகம்தான் இந்த மகத்தான அந்த பெருந்தலைவனுக்கு நாம் நன்றியோடு அளிக்கக்கூடிய காணிக்கை. எனவே விழிப்புணர்வு பெற்ற ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்கு, நேர்மையும் நியாயமும் தியாகமும் அர்ப்பணிப்பும் உள்ள ஒரு புதிய தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் ஒரு அடையாள நாளாக மாறட்டும். இன்றைக்கு அவரை பற்றி நம்முடைய சிந்தனைகள், நாம் பகிரக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய தலைமுறையிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். இன்றைய குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாம் இந்த பெருந்தலைவருடைய உயர்ந்த தத்துவங்களான இந்த நேர்மை, எளிமை, அர்ப்பணிப்பு, தியாகம் இவை அத்தனையும் வளர்த்து கொண்டு நம்முடைய ஒரு புதிய தமிழ் சமூகத்தை, அது உள்ளே இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, உலகினுடைய பிறகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய தமிழ் சமூகத்தை, நேர்மையும் நியாயமும் மிகுந்த ஒரு தமிழ் சமூகத்தை நாம் உருவாக்குவதற்கு இந்த பெருந்தலைவர் பிறந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். அத்தகைய நேர்மையும் நியாயமும் தியாகமும் அர்ப்பணிப்பு மிகுந்த ஒரு தமிழ் சமூகம் ஒரு நேர்மையான ஆட்சியை உருவாக்கும் என்பதுதான் உண்மை. எனவே பெருந்தலைவருடைய பிறந்த நாளில் ஒரு தமிழர்கள் ஒரு நேர்மை மிகுந்த சமூகத்தை, ஒரு நேர்மை மிகுந்த நிர்வாகத்தை, ஆட்சியை உருவாக்கக்கூடிய வல்லமையை பெறுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியாகும். எனவே அந்த உத்தம தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நியூஜெர்சி தமிழ் பேரவையினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக மீண்டும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த கொரோனா தாக்குதலினுடைய பின்புலத்தில் நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக இருங்கள். அந்தந்த நாட்டினுடைய விதிமுறைகளை கடைபிடித்து நீங்கள் உடல்நலத்தோடும் பலத்தோடும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எங்கிருந்தாலும் எம்முடைய உறவுகளாகிய நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும், அதுதான் எம்முடைய பேரவா என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன்.